யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியன் சங்க உறுப்பினர்களே, இந்த சங்கத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற ஏசியா டொபாக்கோ தொழிற்சாலையைச் சேர்ந்த தோழர்களே, எல்லோருக்கும் ஏசியா டொபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 27ஆம் தேதி அன்று இந்த HR மேனேஜர் பீட்டர் லூயிஸ் என்பவர் தொழிலாளர் ஆணையர், தொழிலாளர் இணை ஆணையர், தொழிலாளர் உதவி ஆணையர் கிருஷ்ணகிரி இவர்களோடு கைகோர்த்து கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 தொழிற்சங்கங்கள் தான் இருக்கின்றது என்று நீதிமன்றத்திற்கு அல்வா கொடுத்து ஒரு அல்வா உத்தரவை நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கி வந்து இன்றைக்கு தேர்தல் நடத்த இருக்கிறார்கள். தேர்தல் என்பது ஜனநாயகம். 3 தொழிற்சங்கங்கள் தொழிற்சாலையில செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடந்த 2022 நவம்பர் மாதம் முதல் 2023 டிசம்பர் மாதம் ஒப்பந்தம் போடும் வரை பெரும்பான்மை தொழிற்சங்கத்தை புறக்கணித்துவிட்டு 2 தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ACL அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அங்கே ஒப்பந்தம் போடப்படுகிறது. தொழிற்சங்க தலைவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் பேச்சுவார்த்தையில் இல்லை. 30/12/2023ஆம் தேதி ஒப்பந்தம் போட்ட போது தொழிற்சங்க தலைவர்கள் இல்லை, ஒப்பந்தம் போடப்படுகிறது. தொழிற்சங்க பொருளாளர் தோழர் சங்கரையா அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் போடவில்லை. அந்த ஒப்பந்தம் துரோக ஒப்பந்தம். 3 ஆண்டு காலம் போட வேண்டிய ஒப்பந்தத்தை 3.5 ஆண்டு காலம் என்று நீட்டிக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு, என்கேப்சுலேட்டட் தொழிலாளர்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு. அந்த ஒப்பந்தத்தை படித்து கூட பார்க்கவில்லை ACL. கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுகிறார். 86% தொழிலாளர்கள் 2 சங்கங்களில் இருக்கிறார்கள் என்று ஒப்பந்தம் போடுகின்ற ஒரு அயோக்கியம் தான் ACL. ஒன்று மெஜாரிட்டி யூனியனோட கையெழுத்து போடணும். ஏசியா டொபாக்கோ கம்பெனி ஒர்க்கர்ஸ் யூனியனோட மட்டும் நீ கையெழுத்து போட்டிருந்தா அது மெஜாரிட்டி யூனியன் ஏற்றுக்கலாம். ஆனால் 2 சங்கத்தையும் சேர்த்து நீ ஒப்பந்தம் போடுகிறாய் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய துரோகம், அடாவடித்தனம். பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொன்னால் பணம் தொழிலாளர் துறை அதிகாரிகளுக்கெல்லாம் பணம் அள்ளி வீசுகிறார். ஏசியா டொபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியனை பதிவு செய்யக்கூடாது என கடிதம் கொடுக்கிறார். அதையெல்லாம் உடைத்து எரிந்து ஏசியா டொபாக்கோ தொழிலாளர்கள் வெற்றி பெறுவார்கள். எந்த தொழிலாளியும் இந்த HR மேனேஜருடைய அடாவடித்தனத்துக்கு பலியாக மாட்டோம். உன்னுடைய மிரட்டலுக்கு ஏசியா டொபாக்கோ தொழிலாளர்கள் பாடம் கற்றுக் கொடுப்போம். நீ ஷிஃப்ட் சூப்பர்வைசர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கேமராவை எடுத்துக்கொண்டு போட்டோ எடுத்து மிரட்டலாம் என்று நினைக்கலாம். நிச்சயமாக HR மேனேஜர் லூயிஸ் அவர்களே, சிப்காட் தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு உன்னுடைய அடாவடித்தனத்தை அடக்குவோம். நீ சட்டத்தை மீறினால் அதை எதிர்த்து கேட்போம். சட்டத்தை மதிக்க வேண்டும். 3 தொழிற்சங்கங்கள் இருக்கிறது. உனக்கு தைரியம் இருந்தால் நீ மிகப்பெரிய மேனேஜர், உனக்கு துணிவு இருந்தால் 3 சங்கத்துக்கு எலெக்ஷன் வை. 3 சங்கத்தை தேர்தல்
தேர்தல் நடத்தி அந்த தேர்தலில் எந்த சங்கம் வெற்றி பெறுகிறதோ அந்த சங்கத்தோடு நீ பேச்சுவார்த்தை நடத்து. அதை விடுத்து நீதிமன்றத்தில் 2 சங்கம் தான் இருக்கிறது என்று உத்தரவு வாங்கி வந்து இங்கே தேர்தல் நடத்தினால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கிருஷ்ணகிரி ஏசிஎல் அவர்கள் ஒரு மோசடி பேர்வழி. தேர்தல் தொழிலாளர் நல அலுவலகத்திலே நடத்த வேண்டும். 14 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் எங்கே நடந்தது? தொழிலாளர் நல அலுவலகத்திலே தேர்தல் வைக்கப்பட்டது. அதை நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவன் நான் இங்கே தான் நடத்துகிறேன் என்றால் பீட்டர் லூயிஸ் வூட்ஸ் காலுக்கு கீழே இந்த ஏசிஎல் இருக்கிறான் என்று சொன்னால் இந்த ஏசிஎல்லையும் விரட்டி அடிப்போம். இந்த ஏசிஎல் இனி கிருஷ்ணகிரி லேபர் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவன் ஒரு மோசடி பேர்வழி. ஏதோ ஏசியா டுபாக்கோவுக்கு மட்டுமல்ல, இங்கே பேராக்கோட் தொழிற்சாலையில் அங்கேயும் லஞ்சம் வாங்குறான், இங்கேயும் லஞ்சம் வாங்குறான். எல்லா இடத்திலேயும் ஒரு மோசடி அதிகாரிகள் இன்றைக்கு சிப்காட்டிலே பணம் பறிப்பதற்காக வருகிறார்கள். இங்க இந்த ஜேடி இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொன்னா மேனேஜர் என்ன சொல்றானோ அதை அறிக்கையை கொடுக்கிறான். நம்முடைய தொழிற்சங்கம் தொழிலாளர்களுக்கு எதிரானது அல்ல. அந்த 2 சங்க நிர்வாகிகள் சொல்லுகிறார்களாம் கம்பெனியில தேடி வரும்போது இந்த யூனியன் சார் கம்பெனியை மூடிடுவாங்க, இங்க தொழில் அமைதி இருக்கிறது, அவர்கள் வந்தால் தொழில் அமைதி கெட்டு போகும். எனவே அப்படின்னு சொல்லுகிறார். நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஓவர் டைம் செய்தால் டபுள் சம்பளம் முழு சம்பளத்தில் வழங்க வேண்டும். நிர்வாகம் சண்டே வேலை வைக்கிறது, பேசிக் டிஏ டபுள் கொடுக்கிறான், காம்பன்சேட் லீவ் எங்க காட்டுறான், ஃபெஸ்டிவல் ஹாலிடேல காட்டுறான். இதை எதிர்க்கிறோம்.